ஆ, அகிலன். சொல்லுங்க. ஏன் கூப்பிட்டீங்க? அகிலன், சாரிங்க. நீங்க ஏங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க? ரொம்ப ரொம்ப சாரி. என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. நான் உங்களுக்கு பண்ணது ரொம்ப தப்புங்க. நான் அப்படி உங்களை பேசியிருக்கவே கூடாது. ஆனால் நான் ஏன் இப்படி பேசினேன்னு எனக்கே தெரியலங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. யாரையுமே நம்பக்கூடாது, எந்த பாய்ஸ் எந்த ஜென்ஸுமே நம்பக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேங்க நான். ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய பேர் என்கிட்ட அப்படி தாங்க பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதனால தாங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு நம்புற ஒரே ஆள் பக்கத்தில் விக்கி மட்டும்தாங்க. விக்கி சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் நம்புவேங்க. மற்றபடி யாரையுமே நான் நம்பவே மாட்டேன். அதனால தாங்க உங்கள் மேலே நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சாரிங்க அகிலன். பரவாயில்லைங்க. யாரு இப்போ உங்ககிட்ட சாரி கேட்டது? நீங்க நான் வாங்கி கொடுத்த சைக்கிள் உங்களுக்கு பிடிக்கல, உங்க குழந்தைக்கு வாங்கி கொடுத்தது. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிக்கலங்கும் போது நீங்க திருப்பி கொண்டு வந்து என்னோட வீட்டில் வச்சிட்டீங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இதுல எதுக்கு நீங்க சாரி கேட்க போறீங்க? நீங்க எதுக்காக சாரி கேட்கணும்? உங்களுக்கு பிடிக்கல, கொண்டு வந்து வச்சீங்க. அவ்வளோதான், முடிஞ்சுங்க. சரி, விடுங்க. நான் போகட்டா? அகிலன், நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நிஜமாவே எந்த பாய்ஸுமே என்னால் நம்ப முடியலங்க. எல்லாருமே எனக்கு கெட்டவனாகவே தெரியுறானுங்க. நிஜமாவேங்க. எல்லாருமே எனக்கு கெட்டவங்களா மட்டும்தான் தெரியுறாங்க. அதனால தாங்க என்னால் யாரையுமே நம்ப முடியாமல் நான் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரணம். ஒருவேளை என் குழந்தைகிட்ட இப்படியே நைஸாக பேசி என்னோட ஃபேமிலிக்குள்ளே நுழைஞ்சிருங்களோன்னு ஒரு பயங்க. வேற ஒன்றுமே இல்லை. யாருமே நான் நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் வச்சிருக்கேன். ஹலோ. யாரையுமே நம்பக்கூடாது, ஓகே தான். ஏன்னா இந்த காலம் அப்படி இருக்கு. யாருமே நம்பவே கூடாது தான், இல்லைன்னு சொல்லலை. ஏங்க, ஆஃபீஸில் இத்தனை நாள் பழகிருக்கோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் நான் செய்ய தயார். ஏங்க, அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தது ஒரு தப்புன்னு சொல்லி அதை கொண்டு வந்து என் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கீங்க. என் வீட்டில் என்ன டோஸ் விட்டாங்க தெரியுமா? என் அக்கா, அம்மா, அப்பா எல்லாரும். ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை? யாரோ ஒரு குழந்தைக்கு நீ ஏன்டா வாங்கி கொடுக்க போறன்னு அவ்வளோ திட்டு. இப்போ அவமானப்பட்டு நிற்கிறியான்னு அவ்வளோ திட்டு. தேவையாங்க எனக்கு? எனக்கு உங்கள் பாப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சுட்டி பாப்பா அவ்வளோ க்யூட்டாக என்கிட்ட பேசும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாப்பாவை பிடிச்சதுனால தான் பாப்பாவுக்கு பிடிச்ச சைக்கிளை நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அதை இவ்வளோ இப்படிலாம் சீப்பாக நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, ஓகே. உங்களுக்கு ஆம்பளைங்களை நம்புறதுக்கு பிடிக்கல, அதனால நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க. ஓகே. அவங்கவுங்க சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். சரிங்க. ஓகே. நீங்கள் பண்ண தப்பு தான். தப்புன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணால் சரிதான். சரி, நான் போகவா? இல்லை அகிலன், நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்னோட ரிலேட்டிவில் சிவா அப்படி தான். எனக்கு முன்னாடி ஒரு டைம் ஹெல்ப் பண்ணி தான் அந்த 50,000 இப்போ அவன் நின்ன நிலையில் கேட்டு என்னை கட்டிக்கிறேன்னு அவ்வளோ பாடாப்படுத்துகிறான். அது மாதிரி தான் நான் நிறைய இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் அகிலன் நான் சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. என் அம்மா செம்மையாக என்னை திட்டினாங்க. ஏண்டி இப்படி பண்ண, அந்த பையன் நமக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கு வச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு நினச்சேன். ஏங்க, யார்கிட்ட சாரி கேட்கணும்? உங்கள் அம்மா அப்பா அக்கா எல்லார்ட்டையும் சாரி கேட்க வாங்க வந்து சொல்லுங்கங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அவங்க கிட்ட எல்லாம் வந்து சாரி கேட்குறேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. இல்லை அகிலன், என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்ல. என்னடா நம்ம பையன் வாங்கி கொடுத்தது இப்படி பண்ணுறாளேன்னு. அதுக்கு தான் சொல்கிறேன். ஏங்க, யாரும் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. கவலையே படாதீங்க. சரிங்க. உங்க பக்கம் கூட நான் தலை வச்சே படுக்க மாட்டேன். அப்புறம் அந்த பணம் 50,000 கண்டிப்பாக இன்னும் 20 நாள் இல்லை 10-15 நாள் டைம் இருக்குது. நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேங்க. பரவாயில்லைங்க. எப்போ வேணாலும் கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, நான் இப்படி பண்ணிட்டேன்னு உங்கள் மனசுக்குள்ள எதுவும் உறுத்துதான்? இல்லை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. பார்த்துக்கோங்க. நம்ம இவ்வளோ பண்ணியும் அவர் கேஷுவலாக பேசுகிறாரே, கேஷுவலாக இருக்காரு. பரவாயில்ல, ரொம்ப நல்லவராக இருப்பார் போல. அடடடா, புளிய மரத்துக்குள்ள லவக்கு நம்மளை இழுத்துட்டு வந்து வச்சிருக்கி. ஆத்தே, புளியம்பழமாக இருக்கே. என்னமோ தெரியல, இந்த புளியம்பழத்தை திங்கணும் போலயே தேடுது. என்ன செய்யலாம்? ம்
ஏது கல்லை விட்டு எரிஞ்சு எப்படியாவது இதை பறித்து சாப்பிட்றலாமா? பயமா இருக்கே கல்லை விட்டு எரிய. ரொம்ப நாள் ஆச்சு கல்லை விட்டு பறித்து சாப்பிட்டுலாம். என்ன பண்ணுறது? யாரும் வாராவலான்னு பார்ப்போம். ஏன் சசி, ஏன் சசி இங்கே வாடி. சசி போறா. எலி எடி சசி, என்னடி இவ புளிய மரத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு நிற்கிறா? ஏண்டி என்னடி ஆச்சு அமுதா? சசி ஒன்றும் இல்லடி, எனக்கு புளியம்பழம் பறிச்சு தாடி. ஓஹோ, மாசமா இருக்குன்னு புளியம்பழம்லாம் தேடுதாக்கு உனக்கு. எல்லாத்துக்கும் உள்ளது தான். சரி சரி, வாரம் பண்ணிலு பறிச்சு தாரேன். நீங்க வந்தது உன் புருஷனுக்கு தெரியுமா? சசி கடையை பக்கம் போனாரு, தெரியாதவருக்கு. அந்த கேப்ல புளியம்பழம் பார்த்துருந்தா அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தே பார்த்துக்க. சரி இன்னைக்கு போய் பறிச்சிட்டு வந்துடலாமேன்னு வந்தேன். கல்லோட்டேரி எனக்கு பயம். சரி நீ பறிச்சு தரியா? நகரு. சசி வேமாடி, செங்கராசு பாட்டுக்கு தேடிட்டு வந்தேன்னு வைக்கி, அவ்வளோதான் நான் தொலைஞ்சேன் பத்துக்க. இந்த பக்கம்லாம் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இரு எடுத்து அடிக்கணும்ல. என்னடி அங்கிட்டே போயிட்டு இருக்கா? கல்லு கிடைக்கல. இரு நொயன் கட்டிட்டு இடப்ப சீக்கிரம் சசி. அமுதா என்ன போதுமா? இது போதும், நாளைக்கு பாத்துக்கலாம். சரி உன் பின்னாடி பாரு. யாரு நீ? யாரு? என்ன அமுதா இதெல்லாம்? ரெங்கராசு, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓ பொண்டாட்டி தான் புளியம்பழம் வேணும்னு ஒரே அடம் பார்த்துக்க. என்கிட்ட கேட்டுட்டே கிடந்தா. சரி ஆசைப்பட்டு கேட்குறாளேன்னு சொல்லி நான் தப்பா பிடிங்கி கொடுத்துட்டேன். என்னையும் மன்னிச்சிட்டு என்னையும் பிடிச்சு திட்டிடாதாப்பா. ஐயோ, நான் என்ன சொல்றதுன்னே தெரியல அமுதா. உன்னெல்லாம் இந்த நேரத்தில் நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் எவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா அங்கேயும் இங்கேயும் காடு மேடும் அலைஞ்சிட்டு இருக்க. இல்ல ஏன் அமுதா இப்படி பண்ற? என் வதைய வாங்குற. தூக்கி போடு முதல்ல. ஆஹா, போங்க அங்கிட்டு. கஷ்டப்பட்டு எனக்கு சசி வரைச்சு கொடுத்தா தூக்கி போடுன்னு அசால்ட்டா சொல்லுதியா? போங்க அங்கிட்டு. அமுதா தூக்கி போடு. புளியம்பழம் சாப்பிடணும்னு ஒரே ஆசையா இருக்குங்க. அதனால தாங்க பறிச்சு தர சொல்லி நான் ஆசையா கேட்டேன். இப்ப என்ன ஊர்ல இல்லாத அதிசயமா பொண்டாட்டி மாசமா இருக்காளாக்கும். அதிசயமா ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. புளியம்பழம் யாருமே திங்கலையாக்கும். பொண்டாட்டி தான் அதிசயமா திங்காலோ? ரெங்கராசி, நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 4 நாள் நீ பண்ற அட்டகாசம் தாங்க முடியல சொல்லிவிட்டேன். இப்ப புளியம்பழத்தை தின்ன என்ன செய்யுது? எடி நீ தின்னு. அமுதா தூக்கி போடவா? எங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க. புளியம்பழம் மேல ஆசைன்னு ஆசைங்க, வேணாங்க தூக்கி மட்டும் போடுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேங்க. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டேன். புளியம்பழம் பறிக்க போறேன், அதை பறிக்க போறேன், இதை பறிக்கன்னு ஊரை சுத்திட்டு திரியிற. இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சாரிங்க, இனிமே இந்த பக்கம் வர மாட்டேங்க. பாடிப்போ முதல்ல இந்த சசியை சொல்லணும். செங்கராசு மச்சே, நான் டென்ஷன் ஆகி முடியும் பார்த்துக்க. நான் பாட்டுக்கு ரோட்டில் போடவுல ரோட்டு குளத்து கரையில் போயிட்டு இருக்கி. இவன் என்னடான்னா ஏ சாசின்னு கூப்பிட்டான். சரி என்னமோ கூப்பிட்றாளேன்னு வந்து பார்த்தா புளியம்பழத்தை வரைச்சு கொடுன்னு ஒரே பிடிவாதம். சரின்னு சொல்லி நான் வந்தேன். இங்கே வர ரெங்கராசு மச்சே, நான் டென்ஷன் ஆகிப்பேன் பார்த்துக்கா. என் புருஷங்கிட்ட சொல்லிவிடுவேன் பார்த்துக்கா. சரி மாசமா இருக்கவும் ஆசைப்பட்டு புளியம்பழத்தை கேட்காலேன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி கொடுத்தா என்னையும் சொல்லுவியே நல்லா. அமுதா உன் புருஷங்கிட்ட சொல்லி வை. நாங்க அம்முதா நான் தாங்க பிடுங்கனே, சசி பிடுங்கலங்க. அவளை கூப்பிட்டு கேட்டேங்க, அவள் பிடுங்கி கொடுத்தாங்க. மற்றபடி ஒன்றும் அவளை நீங்கள் திட்டாதீங்க. மிச்சு தப்ப ஒத்துக்கிறியலோ? தப்ப நீ வா வீட்டுக்கு, உனக்கு பிறவு இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. பிள்ளையம்பளை என்கிட்ட கிட்ட நான் பறிச்சு தர மாட்டேன்னா? பறிச்சு கொண்டு வந்திருப்பல வீட்டுக்கு, நீயா வார? இப்போ வந்தாயினா அவன் பொண்டாட்டி கடத்திக்கிட்ட போயிட்டாவ. இப்போ பெருசாக ஓவரத்தை சீனு போட்டுக்கிட்டு இருக்கா. சீனு போவியா? எடி அமுதா, புருஷன் கூப்பிட்றாள் போ பின்னாடி வந்துட்டு. பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறா அவ பற்றி. சரி நான் ஏன் இங்கே வந்தோன்னோ தெரியல. நான் வாட்டுக்கு என் போக்கில் தானே போனேன். ரொம்ப மினுக்காத. போ போ போ. சாரிங்க, இனிமே இந்த பக்கமே வர மாட்டேங்க. கோச்சுக்கிறாதியா. அதிசயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பத்தி. அதிசயம். நம்ம போவோம். ஏதோ என்னமோ பண்ணிட்டு போட்டு. அசி என்ன மினுக்கிட்டு போறா தெரியுமா? பாத்தியா சொன்னதை கண்டு? எதுக்கு வம்பு? நீ இப்படி செய்ய போய் அவளை திட்ட போய் அவ போறது பாரு. அவ போவா, நீங்க போவாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன் முதல் அப்படி பண்ற? சரி வா வீட்டுக்கு போவோம்.